ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலையே வேஸ்ட்டாக இருக்கிற கார்ட்போர்ட்லேருந்து செல்ஃபி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வேஸ்ட்டாக இருக்க கார்ட்போர்டு அட்டை எடுத்திருக்கேன். இந்த அட்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 8 சென்டிமீட்டர், நீளம் வந்து 30 சென்டிமீட்டரில் கட் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த லாங் சைஸ் ஸ்கேல் வந்து 2 தடவை வச்சா எவ்வளோ வரும் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இதோட சின்னதாக தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அல்லது பெருசாக தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையே அளவாக வச்சு இன்னும் 3 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நமக்கு 4 பீஸ் தேவை. ஸோ உங்களுக்கு எந்த அளவில் தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ண இந்த 4 பீஸையும் இந்த மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து ஸ்கொயர் ஷேப்லேயோ அல்லது ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த கார்னரில் ஒவ்வொரு அட்டையும் வந்து சேர்ந்துருக்குல அந்த இடத்துல ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வந்து நல்லா காய விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து ஒட்டியாச்சு. இதை வந்து காஞ்சதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த அட்டை வந்து பிரியாத அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து வந்து இதில் நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இதை வந்து நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட கலர் பண்ணிக்கலாம். ஒயிட் பேப்பரை வந்து எப்படி கலர் பேப்பராக மாற்றுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நம்ம ஒயிட் பேப்பரை கூட கலர் பேப்பராக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம 4 கார்னர்லையுமே இப்போ கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். ஒட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த பேப்பரை வந்து மடக்கி விட்டு பின்பக்கம் வர மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த அட்டை தெரியாது. வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த அட்டை தெரியாமல் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கிறதுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரி பேப்பரை வந்து மடக்கி அட்டையோட பின்பக்கம் வர்ற மாதிரி ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம 4 சைடுமே ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 4 சைடுமே கலர் பேப்பர் ஒட்டியாச்சு. இதை ஒட்டினதுக்கப்புறமா இதை 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம அடுத்து டெக்கரேட் பண்ணலாம். நான் வந்து இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒயிட் பேப்பரில் என் பொண்ணுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வரைஞ்சிருக்கேன். இதை வந்து கலர் பண்ணிவிட்டு தனித்தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து இதை புக்கில் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம், அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், அல்லது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிக்சர்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக கட் பண்ணி இப்போ எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் அங்கங்கே ஒட்டிக்கலாம். இன்னுமே நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வேணும்னா நம்ம அந்த மாதிரி கூட வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி இது வந்து நான் நியூ இயர்க்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதில் ஹாப்பி நியூ இயர்னு நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஃப்ரேமில் வந்து மேலே ஹாப்பின்னு எழுதிட்டு கீழே வந்து நம்ம நியூ இயர்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பென்சில்ட்டோ அல்லது இந்த மாதிரி ஸ்டிக் பென் யூஸ் பண்ணியோ சின்னதாக அவுட்லைன் மாதிரி அந்த லெட்டர்ஸ்லாம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டு இதில் பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், மேலேயும் கீழேயும் ஹாப்பி நியூ இயர்னு எழுதிட்டேன். இதை வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி உள்ளே கலர் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ஹாப்பி நியூ இயர் ஃபுல்லுமே கலர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நம்ம கார்னரில் வந்து அட்டை தெரிகிற மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பிளாக் கலரில் கலர் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து மடக்கி அந்த கார்ட்போர்டு அட்டை வந்து தெரியாத அளவுக்கு நம்ம ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனில் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிளாக் கலரில் ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறமா இப்போ நம்ம கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஹாப்பிக்கு பக்கத்துலேயும் நியூ இயர்க்கு பக்கத்துலேயும் இப்போ நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒட்டிட்டேன்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பிளெயினாக இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நான் 2021 ரெட் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி எழுத போகிறேன். இதையும் எழுதிட்டு நம்ம க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து 2 சைடுமே நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் 2 சைடுமே ஃபுல்லுமே எழுதிட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லுமே டெக்கரேட் பண்ணியாச்சு. சின்ன சின்ன ஹார்ட்லாம் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த பிளாக் கலர் சார்ட் பேப்பர் மேலே அந்த க்ரீன் கலர்லேயே ஹார்ட் மாதிரி கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அப்புறம் இந்த சைடில் வந்து பி ஹாப்பின்னு எழுதியிருக்கேன். இதுவுமே ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து இதை ஈஸியாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரேமை வந்து நம்ம கையில் பிடிச்சி அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அல்லது இந்த மாதிரி சாட்டின் ரிப்பனை வந்து கட்டி நம்ம தொங்க விட்டு அது பின்னாடி நின்னும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செல்ஃபி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணலாம். இதை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கையில் பிடிச்சும் ஃபோட்டோ எடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம இதை தொங்க விட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் கேட்டில் மாட்டி ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் இந்த நியூ இயருக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா ஃபோட்டோ ஃப்ரேம் ஐடியா எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி கிராஃப்ட் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.